வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, 120வது பேட்ச் ஆழ்மன பயிற்சி இன்னைக்கு கடைசி நாள். ஐயா, இந்த பேட்சுக்கு சென்னை, திருச்செங்கோடு, திருவண்ணாமலை, நாமக்கல், தூத்துக்குடி போன்ற ஊர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க. 20 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ என்னென்ன சொல்றாங்கிறதை இப்போ பார்ப்போம். அதாவது நம்ம பிறக்கும் போது நம்முடைய மனம் சுத்தமா இருக்கு. ஒரு 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கூட பேசுற வார்த்தைகள், அம்மா சாப்பாடு ஊட்டும் போது ஊட்டுறாங்க, ஒழுங்கா சாப்பிடு, பூச்சாண்டிக்கிட்ட கொடுத்துருவேன், பேய்ங்கிற பயத்தை ஊட்டிடுறாங்க. படிக்க படிக்க வளர்ற அப்பா அம்மா ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி ஊட்டிடுறாங்க, நேரம் சரியில்லைன்னு ஊட்டிடுறாங்க. இந்த மனசு சுத்தமா இருக்க மனசு 7 வயசு வரைக்கும் பகுத்தறிவு சிந்தனை இல்லாம அப்படியே இருக்குது. வளர வளர 7 வயசுக்கு மேல சுத்தமா இந்த இருக்கிற மனசுல பள்ளிக்கூடம் போறோம், படிக்கிறோம். அப்ப நேரம் சரியில்லை, எனக்கு தொட்டாலும் விளங்கல, கடை மேல கடை, நோய், இந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த மனம் மேற்கொண்டு அழுக்காயிருது. இப்ப இந்த கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கோம். எங்க ஐயா சொன்னதுல ஒரு சில விஷயங்கள், இது உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நேரம் சரியில்லை, எனக்கு எதுவுமே தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வந்தது முகூர்த்தமா. இன்னையில இருந்து எனக்கு நேரம் சரியா இருக்கு, தொட்டதெல்லாம் ஜெயிக்குது, வெற்றியாலாம் ஆகுறேன், கோடீஸ்வரனா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எல்லாம் தொட்டாலும் வெற்றி அடையுது, ஆழ்மையான பயிற்சிக்கு போய் வெற்றி அடைகிறேன், சந்தோஷமா இருக்கேன், பணக்காரனா இருக்கேன் சொல்ல சொல்ல உங்க மனசு மாறி வெள்ளையாயிரு. அது போல இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு பலனாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லதுக்காகத்தான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கேன், இந்த 5 நாள் முதலீடும் என்னுடைய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை இனிமே எப்ப தொட்டாலும் வெற்றியாலாம் இருக்கேன், எல்லாமே நல்லதே நடக்குதுன்னு சொல்லி நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்லதே நடக்கும். அடுத்து பிரார்த்தனையில 3 வகையான பிரார்த்தனைகள் இருக்கு. அதுல முதல் பிரார்த்தனை நமக்கு தேவைப்படுது. எனக்கு ஒன்று தேவைப்படுது, உங்கள்கிட்ட வர்றேன், கடவுள்கிட்ட பேசுறேன், இப்படியே பார்த்துட்டு எதுவுமே செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக் எதுவும் நடக்காது. 2வது ஒரு பிரார்த்தனை பண்றான். இப்ப நிறைய பிரார்த்தனை பண்றாங்கல்ல, ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், நடந்து வர்றேன் அப்படிங்கிறது சமம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் 500 ரூபா உடியா தர்றேன், பணம் 500 ரூபா கொடு தர்றேன், பணம் 500 ரூபா கொடு, அப்படி அதுக்கு சமமா கிடைக்கும். ஆனா அதுவும் ஒரு கெட்ட விஷயத்துல போகுது. இப்ப இன்னொரு பிரார்த்தனை பாருங்க. ஐயா, எனக்கு ஒரு பணம் ஒரு 500 ரூபா தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும், போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 நாளை கொடுத்துருப்பேன், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அன்பான ஆழ்மனமே, நீங்க ஒரு வழியே காமிங்க. இது 3வது மெத்தேடு. இந்த மெத்தேடு ஐயா சொல்லி கொடுத்தபடி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா நீங்க கொடுத்துருவீங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி எப்படி வழி காமிக்குமோ அப்படி இப்படி வழி காமிக்கும். அப்படி அந்த வழியை நீங்க பெறுவதற்கு இந்த மனம், மேல் மனம் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா ஆழ்மனம், ஆன்மா அங்கிட்ட சொல்றது கேட்காது. இதுக்கு ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி இந்த தியானம் பண்ணும்போது இந்த மனம் சுத்தமா இருக்கும். இப்ப பாருங்க, இன்னொரு சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க. இது மனம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுங்க. ஆழ்மனம் சொல்லுது, சத்தம் போடுறதுனால உங்களுக்கு சொல்றது புரியல. இப்ப ஆழ்மனம் சொல்லுது, பொறுமையா அன்பா தினசரி முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க, உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். தினமும் பயிற்சியும் முயற்சியும் டெய்லி பண்ணுங்க, நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த உள்மனம் சொல்லுச்சு. ஐயாட்ட அனுமதி கேட்டே சொல்லியிருக்காரு. நன்றி. உங்க ஆழ்மனம் உங்களை சரியான வழியில செயல்பட வச்சது. என்ன குறிக்கோளோட இந்த ஆழ்மன பயிற்சி படிக்க வந்தீங்க? இந்த காலைல என்னோட இது கேட்டீங்கல்ல, அது மாதிரி எனக்கு பள்ளிக்கூடத்து பசங்க, படிக்கிற பசங்க, அதாவது இப்ப உள்ள பசங்க சீக்கிரமாவே தீய பழக்கங்களுக்கு அடிமையாடுறாங்க. அவங்க என்ன படிக்கணும், நான் 3வது படிச்சிருக்கேன், அவங்க ஒரு இலக்கு இல்லாம குறிக்கோள் இல்லாம படிக்கிறதுனால அவங்க சீக்கிரமா தீய பழக்கங்கள்ல விழுந்துடுறாங்க. உதாரணத்துக்கு இதுதான் ஒரு படிக்கிற பையன், நான் 10வது படிக்கிறேன்னு வச்சுக்குவோம். என்னுடைய இலக்கு, நான் ஒரு பெரிய
இன்ஜினியர் ஆகணும். ம் இலக்கு இல்லாதவன் எப்படி படிக்கிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ம் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வை சொல்லி இதை கொண்டு வரணும். இப்ப என்கிட்ட எந்த இலக்குமே இல்லை. ம். அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றாங்க, இல்ல, போறேன். உங்களுக்கு உங்களை பத்தின எந்த எண்ணமும் இல்லை. மற்றவங்களை உயர்ந்த இலக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. இந்த இந்த உள்ள தலைமுறை ஆமா ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி இங்க படிச்சு அவங்களை உணர வச்சு அவங்களை பெரிய இலக்கா கொண்டு போகணும்னு இருக்கக்கூடிய இலக்கு உங்ககிட்ட இருக்கு. ஆமா. மற்றவங்களை மற்றவர்கள் சாதிக்க வைக்கணுங்கிற குறிக்கோளோட வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மற்றவங்களை உயர் உணர்வு நிலைக்கு கொண்டுட்டு போகணும்னு தோணுதா? ஏன் அந்த ஆராய்ச்சி உங்களுக்கு வந்தது? அது நான் படிக்கும்போது இந்த கொஞ்சம் 17-18 வயசு படிக்கல, 3ஆவது தான் படிச்சேன். ஒரு மனிதனை நான் தவிர்த்திருந்தால் இப்படி வாழ்க்கை தர வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால இப்ப உள்ள சமுதாயத்துல படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா இதாயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குறாங்க. அதை பாக்குறப்ப நமக்கு ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்யணுமே, அந்த பூமியில பிறந்ததுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்றப்ப நான் படிச்ச பள்ளிக்கு போனேன். 3ஆவது படிச்சிருந்தேன். அங்க இந்த மாதிரி கிளாஸ் ரூம் இப்ப உள்ள பசங்க 5ஆவது வரைக்கும் இருக்க பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போய் படிச்ச இடத்துல உட்காந்து எனக்கு ஒரு ஆசை. அப்ப சொல்லிப்ப நீங்க யாருன்னு பசங்க கேட்டாங்க. நான் அந்த ஸ்கூல்ல படிச்சுப்பா, 3ஆவது படிச்சு நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னேன். அப்ப அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை படிக்கணும், எப்படி படிக்கணும், அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணும், வாத்தியாரை நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு அரை மணி நேரம் பேசி ஒரு காமெடி இம்ப்ளான் பண்ணோம்னா அவங்க எல்லாமே ஒரு சந்தோஷமா எனர்ஜி ஆயிட்டாங்க. சரி, நான் வெளியே வந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பையன் கையை பிடிச்சான். என்னப்பா தம்பின்னு கேட்டேன். மறுபடியும் எப்ப சார் நீங்க வருவீங்கன்னு கேட்டேன். எதுக்கு பாட்டு கேட்டேன். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு இதா இருந்துச்சு, நீங்க மறுபடியும் சார் இருக்கப்போ வாங்க அப்படின்னா. என்னடா இது நம்மள்ட்ட ஏதோ ஒரு கேட்டு இதா இருக்குது, நம்ம இதா சொல்லலாமே. அப்புறம் அதுக்கடையில அங்கங்க பாக்குறப்ப படிக்கிற பசங்க அங்கங்க அந்த கஞ்சா குடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இதை நம்ம இதா பண்ணி அதை கொண்டு போய் இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இதே சொல்லிட்டுங்களா. இப்ப ஒருத்தன் 8வது படிக்கிறான். என்னுடைய அனுபவம் எப்படி பாருங்க. அவன் தீய பழக்கங்கள் எப்படி விழுகிறான், விழுகாம. இப்ப எனக்கு எந்த குறிக்க முடியாது. அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றாங்க, போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கப்ப இங்க ஒரு ஃப்ரெண்டு வர்றான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு பீடி எடுக்க கத்துக் கொடுத்துருக்கேன். வாடா அப்படின்னு கூப்பிடுறேன். அப்படியா, ஆசை, சரி வாடா அப்படின்னு போயிடுறேன். இங்கிட்டு போறேன். இங்க ஒருத்தன் ஒரு 17-18 வயசுல ஒருத்தன் தண்ணி அடிக்க கூப்பிடுறான். வாடா கட்டடிச்சுட்டு போன படத்துக்கு போகணும்னு. அப்பையும் போயிடுறேன். இங்க போறான். ஒரு 18 வயசுல ஒரு பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணுது. அவன் என்ன பண்ணிடுறான்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி படிக்கிற வயசுல படிக்காம லவ் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் கட்சி பண்ணி ஒரு பொருளாதாரத்துல எதுலையும் முன்னேறாம அவனுடைய இலக்கு எதுவுமே இல்லாம இருக்கவும் சீக்கிரமா போயிடுறான். இதே பையனுக்கு அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. 10வது படிக்கும் போது 5வது படிக்கும் இலக்கு, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கு. இப்ப அவனுடைய நோக்கம் ஃபுல்லா அந்த இலக்கு இருக்கிறதுனால அவனுடைய கவனச்சித்திரங்கள் எல்லாம் போகாம போறான். அதே படிக்கிறது போடுறான், படிக்கிறான். அதே ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் வர்றான். வாடா மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தன் கஞ்சா குடிக்கிறான், நல்லா இருக்குடா அப்படின்னு கூப்பிடுறான். இவனுடைய இலக்கு இன்ஜினியர் ஆகிறது இருக்கு. போடா, என் இலக்கு வேறடா, ஒண்ணுதான் வேற போறான். அடுத்து ஒருத்தன் படத்துக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், கட்டடிப்போம் சொல்லி கூப்பிடுறான். போடா, என் இலக்கு இன்ஜினியர் ஆகுங்களா. இங்க ஒரு பிகர் லவ் ப்ரோக்ரஸ் பண்ணுது. அம்மா, என்னோட இலக்கு முடிச்சுட்டு வர்றேன். என் மேல பொறுமையா அன்பு இருந்தா பொறுமையா காத்துரு, உங்க மேல கை கூட வைக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்க எதுவும் பண்ணுவேன். சம்மந்தப்பட்டா நீ இரு. என்னோட இலக்கு இன்ஜினியர் ஆகணும். அதை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு லவ் பண்றேன். வணக்கம் ஐயா. இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஐயா. அதாவது ஐயா பேர் என்னையா? என் பேர் மதிவாணன் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து. ஐயா மதிவாணன் ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. தன்னுடைய பாலிய அனுபவங்கள்ல ஒரு சில தவறான ஆட்களால் தவறான வழிகாட்டுதல்ல ஒரு சில தவறி கால் கை தவறிடுச்சு, தவறான பழக்கங்கள் வந்துருச்சு. அந்த பழக்கங்கள் இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்துடக்கூடாது. அவங்களை சரியான வழியில வழி நடத்தணும். அந்த படிச்ச ஐயா ஸ்கூலுக்கு போயிருக்காரு. 3 தான் படிச்சிருக்காரு.
அவர் ஒத்துக்கிடுறாரு பாருங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு நான் 3 தான் படித்தேன், எனக்கு அந்த பக்கம் அந்த நேரத்தில் எனக்கு யோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி பயிற்சிகள் இல்லை. இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ள மாணவர்கள் திசை தவறுறாங்க, எண்ணம் போல போறாங்க. அவங்களை திருத்தி சரியான வழிகாட்டி அவங்களுடைய இலக்குகள் என்ன அதை அடைய வைக்கணுங்கிற குறிக்கோளை தான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த பையங்க மற்ற பையங்களுக்கு ஒரு வழிகாட்டுதான் இருப்பாங்க. இன்றைய உலகத்துல நாம் ஏதாச்சும் ஒரு நல்ல குறிக்கோளை அடையணும், ஒரு இலக்கை அடையணும், ஒரு ஆனந்தமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு அற்புதமா ஆனந்தமா அந்த அவர் போட்ட சட்டையே பாருங்க, மஞ்சள் கலர் சட்டை, ஒரு பிரைட்னஸ், எல்லோங்கிற ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவர் எவ்வளவு அழகா ரசிச்சு ருசிச்சு உணர்வுபூர்வமாக உணர்த்துறார் பாருங்க. எதிர்கால மாணவர்களை திட்டமிட்டு அவங்க என்ன குறிக்கோளை தாய் தகப்பன் என்னக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதையெல்லாம் உணர வச்சு எதிர்கால மாணவர்களை ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும், அதை அடைய வைக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லு அற்புதமா ஆனந்தமா சொல்லி இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இந்த பயிற்சி எடுத்ததுக்கு நம்ம பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நிறைய பேரை நான் உயர் உணர்வு நிலைக்கு கொண்டுட்டு போய் அவங்க இலக்குகளை அடைய வைக்கன்னு சொன்ன ஐயாவுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை இங்க சேர்த்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி.